வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோன்னா, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைன்ற ஒரு ஏரியா. அங்கே வந்து செவ்வாழை போட்டிருக்காங்க. இது நியர்பை ஒரு இப்போ 8 மாதம் ஆச்சு. கரெக்டாக ஒரு 5வது மாதம் 5 1/2 மாதம் 6வது மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் நம்ம கூப்பிட்ருந்தாங்க. இந்தமாதிரி வாழையில் வந்து வைரஸ் பிரச்சனை இருக்குது, ரொம்ப மோசமாயிருச்சு அப்படின்ட்டு. நாங்கள் ஃபீல்டு வந்து பார்க்கும்போது கூட வாழை வந்து வைரஸ் பிரச்சனை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இலைய வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கிட்ட கிட்ட நிறைய அடுக்கடுக்காக இலை வந்த மாதிரி ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் வித்தியாசம் பார்த்தா தெரியும். இந்த மரம் எப்படி இருக்குது, இந்த மரம் வித்தியாசம் தெரியும். அந்த வைரஸ் விழுந்த பாதிப்புலேருந்து இப்போ 2 மாதத்தில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேறி இருக்குது. இந்த ஃபீல்டு ஃபுல்லாக வைரஸ் வந்த இந்த வாழையோட முன்னாடி வீடியோவும் இந்த இதில் போட்டிருப்போம், கொல்லிமலைன்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி மோசமாக தான் இருந்தது. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ புடம் வந்து காய் தள்ளுற அளவுக்கு வந்துருச்சு. காய் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். வைரஸ் விழுந்த வாழை கூட நம்ம இந்த ஸ்டெம் இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் அடுத்தடுத்து தொடர்ந்து பராமரிக்கிறது மூலியமாகவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். மொத்தம் 1100 போட்டாங்க. அதில் 400 வாழை வந்து வைரஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பாதிச்சிருச்சு. அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மிச்ச வாழையை வந்து எல்லாத்தையும் மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சீப்பு இருக்குது. இல்லை ஒரு 6 சீப்பு எல்லாத்துலேயுமே இருக்குதுன்னு அவர் சொன்னார். கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேப் இருக்குது, லென்த் இருக்குது. ஒரு 6 சீப்பு வந்து கொண்டு வந்துருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 சீப்பு இருக்குது. காயோட கேப்பும் நல்லாயிருக்கு. அது வைரஸ் வந்து பாதிச்சிருந்தது கூட எல்லாத்தையுமே கொண்டு வர முடியாது. அதில் எது நோய் எதிர்ப்பு அதிகமாக நம்ம கொடுக்குறோமோ அந்த வாழையை கொண்டு வரலாம். இந்த அளவுக்கு ஓரளவு கொண்டு வந்திருக்கு. இந்த மரம் வந்து பாதித்த மரம். இந்த வயல்லே வந்து பாதித்த மாதிரி இருக்கும். இந்த பாதிச்சிருக்கு பாருங்கள். போடும்போது இதுக்கு முதல்ல மோசமாக இருந்துச்சு. இலையெல்லாம் இதோட மோசமாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் கொஞ்சம் தப்பிக்க வச்சாச்சு. இந்த வாழை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஊக்கமாக தான் இருக்குது. கீழேருந்து வைரஸ் பாதிப்பு தெரியல. அடுத்து வர இலை மட்டும் மாறிக்குது. ஸோ திரும்ப அடுத்த டோஸ் செகண்ட் டோஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கேப் ஆகி போச்சு. அவங்க இடையில வந்து மருந்து ஒன்று அடிச்சிருக்காங்க, இப்போ கேட்கல. நம்ம ஊசி போடுறது பெட்டராக இருக்குன்ட்டு திரும்ப கூப்பிட்டு இப்போ அடுத்த டோஸ் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்து 3 டோஸ் நம்ம போட சொல்லியிருக்கோம். போடுறதுக்கு அப்புறமா காயோட வெயிட்டும் நான் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணலாம்.